ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் மூவிங் ஆவரேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அது எப்படி கிராஃப் ஷீட்டில் வந்து ஒரிஜினல் டேட்டாக்கு அகேன்ஸ்டாக காட்டுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க, இயரும் அந்த பர்டிகுலர் இயரோட ப்ரொடக்ஷனும் கொடுத்துட்டு கால்குலேட் த சூட்டபிள் மூவிங் ஆவரேஜ் அண்ட் ஷோ ஆன் த கிராஃப் அகேன்ஸ்ட் த ஒரிஜினல் டேட்டா அப்படின்ட்டு கொடுத்துருக்க இயரையும் ப்ரொடக்ஷனையும் முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இதோட இயர்ஸ் எல்லாம் பாருங்கள், 137, 140, 134, திருப்பியும் 137, 151 இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதில் டோட்டலாக வந்து 12 கவுண்ட் இருக்குது. இதை நம்ம 3 ஸ்ப்ளிட் பண்ணிக்க முடியும். அதனால் நமக்கு இதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறது 3 இயர்லி மூவிங் ஆவரேஜ் கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ இந்த டேபிள்லேருந்து இந்த பாக்ஸை வரைஞ்சிருக்கேன். இங்கே ஃபஸ்ட்டு 3 இயர்ஸோட டோட்டல், அதுக்கப்புறம் அதோட ஆவரேஜ் எழுத போகிறோம். 3 வருஷத்தோட டோட்டலை போடும்போது அதோட ஆன்சரை சென்டர் நம்பருக்கு நேராக எழுதுங்க. இதில் முதல் 3 நம்பர் பார்த்தீங்கன்னா 137, 140, 134. ஸோ 3 ஹண்ட்ரட்ஸ் இருக்குது. ஸோ ஆட் பண்ணி பார்த்தா 411 கிடைக்குது. அப்போ இந்த 411 அப்படின்றத இந்த சென்டர் நம்பருக்கு நேராக எழுதிக்கோங்க. அடுத்த 3 நம்பர் பாருங்கள், 140, 134, 137 இந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணுறோம். அதே ஆன்சர் தான் வரும். ஏன்னா இங்கே ஒரு 137 விட்டுட்டோம், அடுத்த 137 உள்ளே சேர்த்துருக்கோம். அப்போ அதே டோட்டல் தான் வரும். இந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணுறதுனால இதோட சென்டர் நம்பருக்கு நேராக அதோட வேல்யூ வரும். ஸோ அதுவும் 411 தான். இப்போ அடுத்த 3 நம்பர் எடுக்கணும். முதல் நம்பர் விட்டுட்டு அடுத்த 3 நம்பர் 134, 137, 151 ஆட் பண்ணி 137க்கு நேராக எழுதணும். 422 கிடைக்குது. இதே மாதிரி அடுத்தடுத்த 3 இயர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 இயர்ஸாக ஆட் பண்ணி இந்த மாதிரி பாக்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இதில் கடைசியில் நம்மளுக்கு நம்பர் வராது. ஏன்னா இந்த 3 நம்பரையும் ஆட் பண்ணும்போது இது சென்டர் நம்பரில் இங்கே நம்ம எழுதிடுவோம். அதுக்கப்புறம் 3 நம்பர்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்காது. முதல் பாக்ஸும் எம்டியாக தான் இருக்கும், கடைசி பாக்ஸும் எம்டியாக தான் இருக்கும். இப்போ 3 இயர்லி மூவிங் ஆவரேஜ் கால்குலேட் பண்ண போகிறோம். 3 இயரோட டோட்டலை 3ஆல் டிவைட் பண்ணால் கிடைக்கிறது அதோட ஆவரேஜ். இப்போ 5 இயர்ஸ் எப்படி வேணாலும் உங்கள் ஆவரேஜ் கேட்கலாம். 4 இயர்ஸ் கேட்டாங்கன்னா டிவைடட் பை 4 பண்ணுவோம். 5 கேட்டாங்கன்னா டிவைடட் பை 5 பண்ணுவோம். இப்போ 411 3ஆல் டிவைட் பண்ணால் அதோட ஆவரேஜ் கிடச்சிரும். இப்போ நார்மலாக கேன்சல் பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி டிவைட் பண்ணி கூட பார்க்கலாம். 411 3 டேபிளில் 1 3s are 3, பேலன்ஸ் 1. அடுத்த நம்பரை இறக்கிக்கலாம். 3 டைம்ஸ் 9 கிடைக்கும், பேலன்ஸ் 2 1, 7s are 21, 0, 137. அப்போ 411 3ஆல் டிவைட் பண்ணால் 137 கிடைக்குது. அப்போ இந்த 411க்கும் அதே தான் கிடைக்கும். 422 டிவைடட் பை 3 பண்ணால் 140.67 கிடைக்குது. அந்த மாதிரி எல்லா நம்பரையும் 3ஆல் டிவைட் பண்ணி எழுதிக்கலாம். இந்த மாதிரி இந்த எல்லா டோட்டலையும் டிவைடட் பை 3 பண்ணி இந்த மாதிரி டேபிள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இந்த டேபிளை ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம கிராஃப் ஷீட்டில் பிளாட் பண்ணணும். கிராஃப் ஷீட்டில் பிளாட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி பிளாட் பண்ணோம் அப்படின்னா, அவங்க கொடுத்துருந்த இயரையும் அவங்க கொடுத்துருந்த ப்ரொடக்ஷனையும் டைரெக்டாக நம்ம வந்து பிளாட் பண்ணோன்னா அதுதான் ஒரிஜினல் டேட்டா. அதுலேருந்து நம்மளுக்கு ஆக்சுவல் டேட்டாவோட லைன் கிடைக்கும். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச மூவிங் ஆவரேஜையும் அந்த இயரையும் ஜாயின் பண்ணி நம்ம ஒரு கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா அதுதான் அந்த மூவிங் ஆவரேஜோட ட்ரெண்ட் லைன். அது ரெண்டுத்தையும் ஒரே ஷீட்டில் வரைஞ்சி அதோட கம்பேரிசனை தான் நம்மளுக்கு காமிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ முதல்ல இந்த இயர்ஸ் எல்லாம் பாருங்கள். 1983 1994 வரைக்கும் வந்திருக்கு. எப்போவுமே உங்களோட எக்ஸ் ஆக்சிஸில் இயர் எடுத்துக்கோங்க. ஸோ இயரில் 1983 84 85 சொல்லி 94 வரைக்கும் கீழே இங்கே இயர்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்போ ஒய் ஆக்சிஸில் இங்கே இருக்க நம்பர்ஸ் எல்லாம் பாருங்கள். முதல்ல இப்போ நார்மல் ப்ரொடக்ஷனில் இப்போ இருக்கிறதுலே லீஸ்ட் நம்பர் வந்து 121 இருக்குது, மேக்ஸிமம் வந்து 172 இருக்குது. அப்போ 120, 130, 140 அதில் தான் நமக்கு பிளாட்டிங் வரணும். ஸோ கிராஃப் வந்து நாட் சிக்னிஃபிகண்ட் வித் தி ஆரிஜின் சொல்லிட்டு இப்படி ஒரு லைன் நான் இங்கே போட்டிருக்கேன். அப்படின்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு 110 வந்து இதுக்குள்ளே விட்டுட்டோம். 110லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 10 கிராஃப் எடுத்திருக்கோம். இது வந்து 110, 120, 30, 40 அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இயர் நம்ம எழுதிட்டோம். இப்போ முதல்ல ஆக்சுவல் லைனை வந்து ட்ரா பண்ணிடலாம். ஆக்சுவல் லைனை ட்ரா பண்ணுறதுக்கு நமக்கு கொடுத்துருக்க டேட்டா மட்டுமே போதும். அதாவது இந்த இயரையும் இந்த ப்ரொடக்ஷனையும் என்ன பண்ணோம்னா பிளாட் பண்ணணும். முதல்ல 1983 இயரில் ப்ரொடக்ஷன் வந்து 137 இருந்தது. இப்போ 1983 இங்கே இருக்குது 137. 130க்கும் 140க்கும் நடுவில் இருக்க 7th லைனில் பிளாட் பண்ணணும். இது 135, 136, 137 இங்கே டாட் வச்சுக்கணும். அடுத்து 184ஐயும் 140யும் பிளாட் பண்ணணும். 184 இங்கே இருக்குது, 140ல் பிளாட் பண்ணும், இங்கே பிளாட் பண்ணுங்க. இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்டையும் பிளாட் பண்ண போகிறோம். 1985 85யும் 34ஐயும் பிளாட் பண்ணும். 85 34ன்றது 30க்கு அப்புறமா வர 4வது லைனில் இப்படி பிளாட் பண்ணும்.
இந்த மாதிரி பிளாட் பண்ணிக்கோங்க. பிளாட் பண்ணிவிட்டு ஸ்கேல் வச்சு இதை எப்படி ட்ரா பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இயர் நான் 83ஓட பாயிண்ட்டையும் 84ஓட பாயிண்ட்டையும் தான் கனெக்ட் பண்ணணும். இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்டையும் கண்டினியூஸாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு கிராஃப். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் ஆவரேஜ் லைனோட பிளாட்டிங் போகணும். கரெக்டாக அடுத்த இயர் இப்போ நான் 85 கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்து 86 எங்கே இருக்குன்னு பார்த்து கனெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதுக்கு அடுத்த இயர் போயிடக்கூடாது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் கூட தான் கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கணும். அடுத்து 87ஓட பாயிண்ட் வந்து மேலே இருக்குது. ஸோ கண்டிப்பாக மேலே போயிட்டு தான் கிராஃப் கீழே வந்திருக்கணும். இங்கே வந்துட்டு இங்கே போகவே கூடாது. ஏன்னா சில பேர் ஃபாஸ்ட்டாக போகிறோம், நீங்கள் இழுத்துட்டு இங்கே இழுத்துருவாங்க. நான் அடுத்தடுத்த இயர் தான் போயிருக்கணும். 86லேருந்து 87 போயாச்சு. அடுத்து 87லேருந்து 88, 88லேருந்து 89, 89லேருந்து 90 மேலே இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ஆக்சுவல் கிராஃப் நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போது நம்ம கண்டுபிடிச்ச மூவிங் ஆவரேஜோட கிராஃபை வரைய போகிறோம். முதல்ல இங்கே 83க்கு வந்து இங்கே பிளாட்டிங் பாயிண்ட்டே இருக்காது. ஏன்னா அந்த 3 years ஒன்ஸ் செகண்ட் லைனில் தான் நம்மளுக்கு என்ன ஆயிருக்கும்னா பிளாட் ஆகும். அப்போ 84 137லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ 84th இயரையும் 137ஐயும் பிளாட் பண்ணுங்கள். 84th இயர் இங்கே இருக்குது, 137. ஸோ 130க்கு அப்புறம் 7th லைனில் பிளாட் பண்ணோம், இங்கே வரும். இதுதான். அடுத்து 85க்கும் 137 தான். இப்போ 85லையும் 137க்கு நேராக பிளாட் பண்ணிக்கோங்க. ஸோ பிளாட் பண்ணிட்டோம். அடுத்து பாருங்கள், 86க்கு 140.67 இருக்குது. இப்போ 140 நமக்கு தெரியும். இதை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணுங்கள். ரவுண்ட் ஆஃப்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5ஓ இல்லை 5 விட அதிகமாக வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 1 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ இது 141ல் பிளாட் பண்ணும். இப்போ 86ஐயும் 141ஐயும் பிளாட் பண்ணிக்கோங்க. ஸோ இது 86, 141 இங்கே வந்துடும். 140க்கு அடுத்த லைன் இதுதான் 141. ஸோ இப்படி பிளாட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பாயிண்ட்டையும் பிளாட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி இது எல்லாத்தையும் நம்ம பிளாட் பண்ணிட்டோம். ஆக்சுவல் லைனை வந்து கண்டினியூஸ் லைனாக வரைஞ்சிருக்கோம்ல. அப்போ இந்த ஆவரேஜ் லைனை வந்து டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக டாட்டர் லைன்ஸில் வரைங்க. இது 84ல் தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இயரில் அந்த ஆவரேஜ் அங்கே இருக்காது. ஸோ நம்ம பிளாட் பண்ண இடத்துல டாட்டர் லைன்ஸில் இந்த மாதிரி வரைங்க. நீங்கள் ஆக்சுவலாக பென்சில்லே வரைஞ்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு இங்கே பென்சிலில் வரைஞ்சால் வீடியோவில் தெரியாதுன்றதுனால நான் இங்கே பென்னு ட்ரா பண்ணியிருக்கேன். டிஃப்ரென்ஸ் தெரியறதுக்காக தான் ஒன்று டாட்டட் லைன்லேயும் ஒன்று வந்து நார்மல் லைன்லேயும் வரைகிறாங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த இயரை இப்படி டாட்டட் லைனில் இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ அப்போ ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நமக்கு ரொம்ப க்ளீனாக தெரியும். ஸோ நம்ம கண்டுபிடிச்ச மூவிங் ஆவரேஜை பிளாட் பண்ணி நான் இந்த பிளாக் கலர் டாட்டர் லைன்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதுதான் நம்மளோட ஆவரேஜ் லைனு. நான் முதல்ல ரெட் கலரில் வரைஞ்சிருக்கேன்ல, அதுதான் ஆக்சுவல் டேட்டா, அவங்க கொடுத்துருந்த டேட்டா, ஆவரேஜ் இல்லாத டேட்டா. ஸோ இங்கே கிராஃப் வரைஞ்சோன்னா கிராஃபில் நம்ம என்ன பண்ணியிருக்கோமோ அதை கண்டிப்பாக ஒரு ஸ்கேல் மாதிரி சொல்லணும். இந்த கிராஃபில் நான் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து என்னோட ஆக்சுவல் டேட்டா. ஸோ இதை வந்து நம்ம ஆக்சுவல் டேட்டான்னு எழுதிக்கணுங்க. என்ன நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதிலே கண்டிப்பாக சொல்லிவிடுங்க. அடுத்து பிளாக் கலரில் நான் இந்த மாதிரி டாட்டர் லைன்ஸ் போட்டிருக்கேன். அந்த டாட்டர் லைன்ஸ் தான் ஆக்சுவலாக இதில் நம்ம பண்ணியிருக்கிறது வந்து இந்த லைன் வந்து ஆக்சுவலாக ட்ரெண்ட் லைன்னு சொல்லுவாங்க. ட்ரெண்ட் பை நம்ம எத்தனை இயர்ஸ்க்கான மூவிங் ஆவரேஜ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் சேர்த்து எழுதுங்க. ட்ரெண்ட் பை 3 year மூவிங் ஆவரேஜ். ஸோ இதுதான் என்னோட பிளாக் கலர் லைன் வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் அர்த்தம். ஸோ கண்டிப்பாக ஆக்சஸ் மார்க் பண்ணுங்கள். 4 சைடில் ஏரோ மார்க் போட்டு இந்த கிராஃபை இப்படி கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஃபுல் மார்க் கிடைக்கும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.